ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை நடைபெறும் நிலையில் விஜயின் வருகை மற்றும் தங்குமிடம் குறித்த தகவல்கள் ரகசியம் காக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். இரண்டு திட்டங்களை நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒன்று சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை அங்கிருந்து சாலை மார்க்கமாக விஜய் மாநாட்டு திட்டங்களுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டின் போது விஜய் எப்படி மாநாட்டு திட்டங்களுக்கு வந்தார், அவர் எங்கு தங்கியிருந்தார் என்று அவருடைய விவரங்கள் அனைத்துமே மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த மாநாட்டு திடலிலும் விஜயின் வருகையை மிக ரகசியமாக வைப்பதற்கான 2வது திட்டத்தையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக மதுரைக்கு வந்தவர் இங்கு அவருக்கு ரகசியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தனி வீட்டில் அங்கு தங்க வைக்கப்பட்டு அங்கிருந்து அவர் மிக பாதுகாப்பாக மாநாட்டு திடலுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான சில காரணங்களை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பா வெளிமாநிலிருந்து வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய முழு எண்ணம் என்னவென்றால் விஜயை நேரில் பார்த்து விட வேண்டும், பார்த்தவுடன் அவரிடம் ஒரு செல்ஃபியை எடுத்து விட வேண்டும், அவரை தொட்டு விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் வருவது கடந்த முறை அவர் வெளியில் வரும் பொழுதும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. முதல் மாநாட்டிலும் நடைபெறும் போதீங்கன்னா அந்த ரேம்பாக்கள் மீதெல்லாம் ரசிகர்கள் மேலே ஏறி சென்றார்கள், மாநாட்டு பந்தல்கள் மீது ஏறினார்கள். இது போன்ற சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தது. இதை தவிர்ப்பதற்காகவே விஜயினுடைய வருகையை மிக ரகசியமாக வைத்திருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாக இருக்கு. தற்போதைய வரைக்கும் அவர் சென்னையில் இருக்கிறார். 2 திட்டங்களை அவர்கள் தற்போது வைத்திருக்கிறார்கள். இதில் சாலை மார்க்கமாகத்தான் அவர் அழைத்து வரப்படுவார். மிக ரகசியமாக மாநாட்டு பந்தலுக்கு அழைத்து வருவதற்கான பணிகளை அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. நாளைய தினம் நமக்கு அவர் சரியாக எப்போது வருகிறார், எந்த பயண திட்டத்தை அவர் மேற்கொண்டார் என்பது நமக்கு விரிவாக தெரிய வரும். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.